ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தங்களின் அன்பின் காரணமாக நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். தங்களின் அன்பை உணர்ந்த நாங்கள் மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே தயவு செய்து வழிநடத்துங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்திருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைப்போம். ஸ்ரீ கணேசரிடம் நமது பிரார்த்தனையை செய்வோம். அன்னை அவர்களே இந்த பிரார்த்தனையை எவ்வாறு செய்வது என்று கூறுகிறார். நாம் அதை மனதில் கொண்டு கவனத்தை மூலாதாரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்து அந்த பிரார்த்தனையை நாம் செய்வோம். Sri Ganesha, please be kind and merciful and forgiving that you manifest within ourselves. Let all these hypocritical things, all these conditionings and all these wrong ideas we have, or all the wrong life we have had, should just disappear like thin air, and let the beautiful moonlight of your soothing qualities of innocence be manifested through us. ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் உங்களை வெளிப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா பாசாங்குத்தனமான எல்லா காரியங்களும், நிபந்தனைகளும், தவறான எண்ணங்களும், நாங்கள் கொண்டிருந்த தவறான வாழ்க்கையும் மெல்லிய காற்றைப் போல மறைந்து போகட்டும்.
மற்றும் நிலவின் ஒளி போல உங்களின் இனிமையான கள்ளம் கபடமற்ற குணங்கள் எங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படட்டும். கவனித்தோமானால் நமது தியான நிலையில் நாம் இப்பொழுது சமநிலையில் இருக்கின்றோம். எவ்வித எண்ண ஓட்டங்களும் இல்லாத இந்த அமைதியான நிலை நம்முள் பரவி இருக்கிறது. கவனத்தை நமது சகஸ்ராராவிலேயே வைத்து சில நிமிடம் நுண்ணதிர்வுகளின் ஆனந்தத்தை உணர்வோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்தி ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தடங்கல்களையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையில் ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि
त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यम् ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं
हस्तैर्बिभ्राणम् मूषकध्वजम् रक्तं लम्बोदरम् शूर्पकर्णकम् रक्तवाससम् रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் இடநாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அச்சக்கரங்களுக்குரிய தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அவர்களின் குணங்கள் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அச்சக்கரங்களுக்குரிய தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அவர்களின் குணங்கள் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த உண்மை நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் சுழுமுனை நாடியில் நிலைத்திருக்கும் பொழுது அதன் சக்கரங்களில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி செல்வதற்கும் அவரின் ஆனந்த ஓசையை நாங்கள் கேட்கும் அளவிற்கும் எங்களின் தியான நிலை இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாயே, குண்டலினிமா, எங்களை பற்றி அனைத்தும் அறிந்த எங்களின் தாயான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற சக்கரங்களின் வழியாக சென்று தாங்கள் சகஸ்ராராவை அடைந்து இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கும் பொழுது எங்களுக்குள் தெய்வீக நுண்ணதிர்வுகளின் குளிர்ந்த நிலையை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பு மட்டுமே எங்களின் ஆத்மாவை எங்களுள் உணர வைக்கிறது. தாயே, நாங்கள் எங்களின் தியானத்தினுள் ஆழமான நிலையில் இருந்து தியானிக்க எங்களுக்கு அருள் புரிந்து வழி நடத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், மெதுவாக விஷுத்தி சக்கரம், மெதுவாக ஆக்ஞா சக்கரம், தாயே எல்லா அறிவையும் எங்களுக்கு தந்து அதன் மூலம் எங்களை தூய ஆத்மாவாக எங்களை உணர வைத்தவரான தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுள் எவ்வித மாயைகளும் இல்லாத நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே அனைத்தையும் அறிந்தவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளை அகற்றிவிட்டு, பொய்மைகளையும் அகற்றிவிட்டு, கோபத்தையும் அகற்றிவிட்டு, மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரத்தையும் அகங்காரத்தையும் அகற்றிவிட்டு அன்பையும் பெருந்தன்மையையும் கருணையையும் இரக்கத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களை உணர வைப்பவரான தாங்கள் எங்களின் ஆக்ஞா சக்கரத்திலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தையும் ஸ்ரீ மகா கணேச தத்துவத்தையும் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை தூய்மைப்படுத்துபவர் தாங்களாவீர். தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களின் குழந்தைகளாக கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக இருக்க தயவு செய்து ஆசிர்வதியுங்கள் அம்மா. நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களை பிரார்த்திக்கிறோம். நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்க விரும்புகிறோம். தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் அந்த நிலைப்பாட்டை அடைவதற்கு எங்களின் தியானத்தில் எண்ணங்களற்ற ஆழமான தூய நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை முன் ஆக்ஞா பின் ஆக்ஞாவில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். सदा विमुक्ति साधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् मुदाकरात्तमोदकं सदा विमुक्ति साधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम्
जगदुद्धरम् सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरेणवक्त्रमक्षरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरेणवक्त्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरम् अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिपर्वचर्वणम् अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिपर्वचर्वणम् प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं भजे पुराणवारणम् नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तरायकुन्तनम् नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तरायकुन्तनम् हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम् महागणेश पञ्चरत्नमादरेण योऽन्वहं प्रजल्पति प्रभातके विस्मरन् गणेश्वरम् महागणेश पञ्चरत्नमादरेण योऽन्वहं प्रजल्पति प्रभातके विस्मरन् गणेश्वरम् अरोगतामदोषतां सुसाहिती सुपुत्रताम् अरोगतामदोषतां सुसाहिती सुपुत्रतां समाहितायुरष्टभूतिमभ्युपैति सोचिरा मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुवासुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम् மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் 3 மகா மந்திரங்கள். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நம சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நம ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்ச பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Taken to that power, which power you can use yourself. You are empowered by that. You'll be amazed how this power helps. I mean, you see, I shouldn't say that you can have all the powers. I shouldn't say that. But today, you see, they were complaining about somebody. Immediately, I told the name of the person. Now you'll say how I knew. But I just know. That's all I can say. I just know. Supposing you are dealing with carpets, all right. So you know what pattern is this, what pattern is that, from where it has come, everything. You know, isn't it? If you are there, you know everything. If this power is everywhere, one has to know everything.
The connection is such. If you want to know, you can know anything. So they have called also Buddha as Sarvalokiteshvara. That he sees all the lokas. How does he see Sarvalokiteshvara? Because his ego, what we call, is the Parama ego, you can call it. Mahat Ahankara knows everything, while your ego doesn't know anything. Because it doesn't know anything, you are enveloped by it. If he had known, if the ego had known what is the truth, you will be a free person, absolutely free. But you don't want to surrender your ego. You don't want to allow yourself to flow into the river as Tao. Oh, he said. No, you don't want to enjoy. You want to have your own speciality. Individuality is very different from having a kind of an ego within yourself that I am this, I am that. So this differentiation must start. After realization, in the light of realization, you should start seeing this. Now the first and foremost thing is to tell your ego to sit down. Keep quiet. You don't know anything. And also in the modern times, it's a big fashion. You ask somebody, I don't know. You ask somebody, what's your name? I don't know. He doesn't even know his name. And to be stupid is a fashion. To show that you are very stupid, they think they are showing they are very innocent. It's not stupidity. The stupidity, I don't know which animal has. Still, I don't know what is the source of it. Still, I'll have to find out. Who is the animal which has generated this stupidity in the... But I know one thing. It is our ego. Ego makes a person absolutely stupid. In Marathi, you see, thank God, the language is so rich that anybody who starts showing off his ego, they say he's climbing on a bush. There's a little bush and he's climbing on that. All this ego comes through your own so-called ideas, achievements. But what are these achievements? You don't know anything. And this is what today I have to tell you. That if anything is working out today is your surrender of your ego. If you know how to surrender your ego, you'll work it out. Another thing which surprises me sometimes, in the West especially, that I think the women are the power, the Shakti. But in the West, I find women are not using Adi Shakti. No. Firstly, they are still very much possessed by their emotions and by their ideas and things like that. One side is man who is with their ego. But even women are very egoistical. Very much. It's very difficult. For example, you marry some girl, Western girl, to somebody, she'll be very happy, jumping, taking all the presents, congratulations, wearing all dress, everything. After 10 days, she'll come and say, Mother, I'm confused. Confused? How? I'm now confused. You are confused now or before? I'm now confused. All right. You return all your ornaments, everything. No, then let me think.
This is not the level of a Sajogini. Sajogini is the Shakti. And she has to take up challenges. I'll show you. I'll do it better. On the contrary, I find them extremely dominating. I'm amazed. Why should Shakti dominate? If she's Shakti, she'll not dominate. Those who are not will dominate. Like you see, you go in India to any collector's house, the collector would be humble, but the constable would be dominating. In the same way, I find this domination business is very common. And also a kind of a temperament of like a nun. They'll dress up like a nun, behave like a nun, they won't smile. What is? Are you Sajoginis? Or what are you? Are you nuns? Then better join nunnery. Why I'm telling you, we're talking about Adi Shakti. So I'm talking about Shakti. How the Shakti has to come up. I was surprised that women were not spreading Sahaja Yoga. So somebody told me that leaders don't want women to spread Sahaja Yoga. I said, wrong. If the leader says that, it's not proper. But first of all, the Sahaja Yoginis have to be real Sahaja Yoginis. Because so far I've seen anybody else, you try to give any lady, try to give her the position of a leader, she just finishes off the people. Not all, but some. Now the duty of a Sahaja Yogini is to develop herself through meditation, through understanding oneself, and through self-esteem that I am a Sahaja Yogini. I am the one who is Shakti. I am the potential of that. I am the potential myself. What do? Nothing. I didn't erect this. I didn't put this on. Nothing of the kind. I am nicely sitting here talking. But potential I am. Am I the potential? This is what the Sahaja Yoginis have to decide. Otherwise, they are possessed. They are daydreaming, thinking no end of themselves. It's very difficult. I want some nice Sahaja Yoginis to be the leaders. I really want. But as soon as they become leader, they are on a horse, running so fast. So humble down yourself. Unless and until there's a big space in the pitcher, what water can flow into it? Have a very large heart. Anybody comes to your house, you don't like it. Don't want to do anything for other Sahaja Yogis, looking after them. It is really again and again I say in the West that women have to take up Shakti into themselves. And Shakti doesn't mean dominate your husband and make a fool out of him. No. It means give him powers. You are the supplier power of the whole family. And this is our family. All this is my family. I'm so concerned about everything. Even the little thing I'm bothered about. I'm never satisfied that I've done my job now and I can now, tonight I'll go off to sleep, I'll not think of anyone. Never. Concern about this and concern about that. All the time it's flowing, this power. And my concern is powerful. That works. Because my concern is genuine. I'm not concerned about myself. Never. You'll be amazed when I see all these women doing all kinds of things to preserve themselves. I'm surprised. What is needed is the concern. And once you develop that concern, a genuine, loving, compassionate concern about others. Even about children, I've seen that
They never look after each other's children. They never help others. Somebody had to go for taking out the tooth. She had to carry the child with her. I mean, this is true. If you do not have concern, then you will not have collective mind. You will not have the collective power. And it's important that you all should try to be very collective, look after each other's. Now, I shouldn't say this. I was going to tell two Kabela ladies that this Kabela is an ashram. And those people who come from other ashrams, even from Australia, are surprised that they are all living here just like a hotel. They are paying for it. We all pay, but we have gardens. We look after the gardens. We look after the outside. Here, nobody's bothered. They are using everything, not bothered. Surprisingly, why, when I am living here, they are like this? You go to any place in Australia, you go to America, anywhere, wherever there is an ashram, they all work on Sundays. They look. Here I have not seen, they all disappear. This is your ashram. You are staying here. And is now, today I had to tell this, because I feel that Saj Yoga is missing out itself on their Shaktis. Some of them do not know how to smile. And some of them are extremely dominant. I have to tell you this because you are so important. But for me, no man would have done this job. No man incarnation would have done this job. Nice, they get crucified at a young age. Very nice. Get crucified at such a young age. Then another one takes to poison. Another one is killed by somebody. It's like that. They all died very young. Nobody wanted to do this work. Nobody was. They got fed up. We had Ganeshwara, who went into Samadhi at the age of 23 years. Can you imagine? He must have been fed up with the people. Now, it is for you people, the ladies, have to develop that patience of your mother, that affection, that love. And then you will see how your Shakti will work. I again and again always have talked about this. And at Adi Shakti point, I have to say, you are in your family like a Shakti. And you have to be wise. You have to be sensible. You have to understand your husband. You have to understand your children. You have to have patience. On the contrary, they spoil their children. That is to be understood, that you must know first what is good for their benevolence. Today, for example, if I say the children, if they go to a school, they should not be removed. It is for their benevolence. What are the people going to gain out of it? So somebody says no. All right, get out. What can you do? Such attachment to your own children shows you are a powerless person. You must love all the children. You must look after all the children. You must enjoy all the children. Take interest. But what I find, that they are only interested in their own children. We are a joint family, we should say. We all live together. We have to share everything. It is something I can't understand. Say, in India, say, if you see 5, 6 children, all the girls will run after them. All the women will look after them. It's such a pleasure to them to see any children, just look after them. But this kind of insensitivity to your collective behavior is going to also spoil your children. So what you are going to transmit to the whole world is this Sahaj living. And the women make the society. If Indian society is good, the credit goes to the Indian women and to their wisdom. Our men are stupid in India. They have spoiled politics, economics, everything. But society is still maintained. And they are very, very, still say,
on the right path. This only comes because of the wisdom of the women. If the women are busy dressing up for hours together, thinking about their clothes, what they are going to wear, finished. This is a day of worshipping the Kundalini, who is the mother. She is the mother, and you are the mother. You must know each and everything about your child. Somebody comes and tells me, my child is now a drug addict. How can it be possible? In India, children don't get drug addicts because all the time the mother is on their head like a hawk. She knows where he goes, what he does. She loves, but she knows where he goes. I mean, even when we were in college, even when I'm married, if I went home, my mother would ask, where did you go? We dare not send. Come back by 6, even when we are married. We are supposed to tell her. That was the mother's work. The child, where he goes, what does he do? And then to say, children don't listen to you. Because, why the children don't listen? Because you do not discipline them. Here, the atmosphere is very bad, I agreed. The children are very bad, I agreed. Everything is there, I agreed. But if you are a strong mother in your love, your children will not go. See, even now, as you know that all the time all these leaders are hovering around me. What is there? I have no honey with me or anything. They are just sitting there, just sitting next to me, all the leaders. But this is after realization. But even all my nephews, you see, they would all come and sit next to me. All my daughter-in-laws, they will all sit next to me. They would not leave me. And people used to ask them, what's wrong? What's wrong with you? You're all the time sticking out to your aunt. What is it? The concern. And they understand that it is for their benevolence you're telling them. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், ஆதிசக்தி பூஜையின் நன்னாளில் எங்கள் அனைவரையும் தயவு செய்து ஆசிர்வதியுங்கள். நாங்கள் தியானத்தின் ஆழத்தையும் தங்களின் அன்பையும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் எங்களின் கவனம் எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். போலோ ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.